இந்திய அணியோட வைஸ் கேப்டனான பும்ராவோட பந்து வீச்சு விதிகளுக்கு புறம்பா இருக்கிறதாவும் அவர் எப்படி பந்து வீச அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் கருத்து பகிர்ந்து சர்ச்சையை கிளப்பி வராங்க. பும்ரா 5 விக்கெட் வீழ்த்திய நிலையில ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வராங்க. இந்த இரு அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் மைதானத்தில் நேற்று தொடங்கிச்சு. இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா விடுப்பில் இருக்கிற நிலையில தற்காலிக கேப்டனா பொறுப்பேற்றிருக்கிறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் வேகப்பந்து வீச்சில் அபாரமா செயல்பட்டாரு. இந்திய அணி முதல் பேட்டிங் செஞ்சு 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில அடுத்த ஆடிய ஆஸ்திரேலியா 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டை இழந்து மோசமான நிலையில இருந்தது. பும்ரா மட்டுமே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். அடுத்து 2வது நாள் ஆட்டத்தில் மேலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி தன்னோட 11வது 5 விக்கெட் ஹாலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். அவரோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரேலியா வீரர்கள் திணறியதை பார்த்து ஆஸ்திரேலியா ரசிகர்கள் சிலர் பும்ரா பந்து வீசுறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிகளுக்கு புறம்பானது அப்படின்ற கருத்தையும் பகிர்ந்துட்டு வராங்க. அவர் தனித்துவமான பந்து வீசும் முறையை கடைபிடிக்கும் நிலையில அவரோட முழங்கால் மடிஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அவர் பந்தை எறிவதாகவும் அவர்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாங்க. இந்த சர்ச்சை முதல் முறையா கிளம்பல. கடந்த 2022ஆம் ஆண்டு பிக் பேஷ் லீக் தொடரில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஹஸ்னைன் வீசுற பந்து வீச்சு விதிகளுக்கு புறம்பா இருக்கிறதாவும் சர்ச்சை எழுந்துச்சு. அப்போ பும்ரா வீசுவது மட்டும் சரியா அப்படின்ற கேள்வியும் சிலர் எழுப்பியிருந்தாங்க. அப்போ முன்னாள் இங்கிலாந்து வீரரும் பவுலிங் பயிற்சியாளருமான இயான் கூல் இதை பற்றி விளக்கியிருந்தாரு. பும்ராவோட பந்து வீச்சு எப்படி விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் அவர் விளக்கியிருந்தாரு. அப்போ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிகளில் இருக்கும் ஹைப்பர் மொபிலிட்டி அப்படின்ற விதிமுறையின்படி பும்ராவோட பந்து வீச்சு விதிகளுக்கு உட்பட்டது தான் அப்படின்ற அவர் விளக்கமும் கொடுத்திருந்தாரு. பும்ராவோட இந்த பந்து வீச்சு தனித்துவமாக இருக்கிறதால அது சில ஆஸ்திரேலிய ரசிகர்கள் பந்தை எறிவது போல தோன்றுது அப்படின்ற மாதிரியும் பலர் சொல்றாங்க.